Champions powered by 10 Deodorant. Co-presented by Chiron Mattresses and Pillows, Suras Guides மற்றும் Best and Palms. Let's welcome our judges, Robo Shankar and Achuka. Hello, இருங்க. என்னாச்சு அந்த குழந்தை எங்க? குழந்தைக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா இல்ல? சம்மர் வெகேஷன் முடிஞ்சாச்சு, ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சணும் அது ஆனா வந்து அருவா தூக்கிட்டு வந்துட்டு பட்டிமன்றத்துல சுத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மதுரை முத்து பட்டிமன்றம் போயிருக்காப்ல. ஆனா நான் மட்டும் தான் நம்ம விஜய் தொலைக்காட்சிக்காக போராடிட்டு இருக்கேன். யாருமே கூப்பிடல. ஓகே மைனா, கலக்கபோய் சாம்பியன்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் ஒரு எபிசோட் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஜட்ஜ் வரல. அங்க என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னு தெரியல. அவர் முடிச்ச அடுத்த எபிசோட் இங்க வரப்ப நம்ம சேனல்ல என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னு தெரியாது. அதனால அதை பாத்துக்கலாம். இந்த வாரம் என்ன ரவுண்ட் போறோம்? இந்த வாரம் நம்ம கலக்க போவது யாரு சாம்பியன்ஸ்ல பார்க்க போற ரவுண்ட் டூரிங் டாக்கீஸ். ஓகே, நம்ம கலக்க சாம்பியன்ஸ்ல என்ன ரவுண்ட் சொன்னீங்க? டூரிங் டாக்கீஸ். எஸ், அதுக்கு பொருத்தமான கெஸ்ட் தான் இப்போ வர போறாங்க. மாயோன் திரைப்படத்தின் சார்பாக மரியாதைக்குரிய அன்பு நண்பர் சிபிராஜ் சார் மற்றும் அருண்மொழி சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்பாவும் நீங்களும் பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கீங்க. அப்பாவே நம்மளோட வந்துட்டு போனாரு போல இருக்கு. அருண்மொழி சார் ப்ரொடியூசர் கம் ஆக்டர். அருண்மொழி சார் ஒரு பலத்தை கேட்டு சார் காத்துக்கலாம். மாயோன் திரைப்படத்துல முதல்ல அருண்மொழி சார்ட்ட தான் கேட்கணும். மாயோன் படத்துக்கு வந்து வித்தியாசமான ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணீங்க நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே. நம்ம படத்தில் கிருஷ்ணர் கோயிலில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் அந்த கிருஷ்ணர் சிலையை ஒரு 12 ஃபீட்டில் செஞ்சு நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா கொண்டு போயிட்டுருக்கோம். அதுக்கு பப்ளிக்கிட்டேருந்து நல்ல வரவேற்பு. ஸோ தேங்க்யூ. டெஃபினட்டாக இது வந்து என்னோட கெரியரில் ஒரு ரொம்ப புதுமையான ஒரு படம் தான். ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து சயின்ஸ் ஜெயிக்குதா ஆன்மீகம் ஜெயிக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகளுக்கான ஒரு பதில் இந்த படத்தில் இருக்கும். ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கலக்க போவது யாரு நான் வந்திருக்கேன். நான் ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு ப்ரோக்ராம். அண்ட் அவர் ரோபோ சங்கர், அவர் பெரிய ஃபேன். அர்ச்சனா, நீங்கள் எல்லாருமே எனக்கு கிட்டத்தட்ட இங்கே ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி இருக்கு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஷோ. ப்ளீஸ் சார், ப்ளீஸ். தேங்க்யூ. ஓகே அர்ச்சனா அக்கா. அப்படி சொல்லாதீங்க, முத்து அக்கா. உங்க டீம்ல இருந்து யார் பெர்ஃபார்ம் பண்ண வர போறா? All the one on to join Contra. ஏய் வந்தா எனக்கு கஸ்டடி நம்ம எவ்வளவு பெரிய லம்பாடி. முதல்ல நம்ம பார்க்க போறதே இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ விடிய காத்தால 4 மணிக்கு எப்படியெல்லாம் ஒரு கொண்டாட்டத்தோட பார்க்க போறாங்க அப்படிங்கிறதா. என்னப்பா என்ன இதெல்லாம்? என்ன காலைல 4 மணிக்கு தான் 3 மணிக்கா வந்து அண்ணனோட படத்தை இந்த தியேட்டரை ரிலீஸ் பண்ண உதவிகரமா இருந்த தியேட்டர் ஓனர் அவர்களுக்கு ஓ இருக்கட்டும்பா. எத்தனை பேர் முதல்ல பாரு, டைம் ஆகுது, 4 மணி ஆக போகுது. நாங்க 4 பேர் வந்துக்கிறோம். 4 பேர் வந்து இத்தனை பேர் உள்ள போவோம். 3 பேர் உள்ள போவீங்களா? யார் 3 பேர்? மணியாவது சீக்கிரம். மணியாவதுப்பா. ஏய் போடி அடி. ஃபீல் பண்றாப்ல. நீ போடி, எனக்கு பதில் நீ போடி அப்படா. பாக்கணும், நீங்க இந்த நம்ம பாக்கணும், பார்த்தா ஆகணும் அண்ணனே. ஏய் அண்ணனை யாரா ஒருத்தர் பாருங்கடா, 4 மணிக்கு ஷோ ஆரம்பிட்டா. அண்ணனை பார்த்துட்டு உனக்கு சொல்லுவேன். இப்போ வந்து தியேட்டர் உள்ள எப்படியோ அடிச்சு புடிச்சு ரசிகர் மன்ற ஷோ உள்ள போயாச்சு. விடிய காத்தால 4 மணி ஷோ. இப்போ
இப்போ நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இவ்வளவு ஆரவாரமா ஃபர்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட், ஸ்மோக்கிங் கில்ஸ் கேன்சர் எல்லாத்துக்கும் சத்தம் போட்ட அந்த ரசிகர் அவருடைய நிலைமை என்னன்னா ஏன்டா கத்துறா? அந்த படம் படத்தை இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ராத்திரி 9 மணிலேருந்து தோரணம் கட்டி பரோட்டா சாப்பிட்டு முழுக்க பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு காலைல 4 மணி வரைக்கும் தூங்காமல் வந்தவர் 4 மணிக்கு படம் ஆரம்பிச்சோன்னு தூங்கிடுவார். இப்போ இன்டர்வல் பிளாக். ஸோ இன்டர்வல் பிளாக்ல இவ்வளோ உற்சாகமாக கத்துறாரு. இந்த இன்டர்வல்ல மட்டும் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அதிகாலை 4 மணி ஷோங்கிறதுனால அடிவயிறு கலக்கிறது நியாயமான ஒரு விஷயம். ஒருத்தங்க இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் அப்படின்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வல் முழுக்க அவர் வந்து யூரின் போனால் தான் அவருக்கு வந்து கிளியர் ஆகும். ஸோ அவர் ஒருத்தர் கஷ்டப்பட்டு அங்கே போயிட்டு இருப்பார். பாத்தியா? பார்த்தேன். அவர் போயிடுவார், ஆனா இவரால போக முடியாது. இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் யாரு ரிவ்யூ சொல்றாங்க, இதுக்குன்னே ஒருத்தர் மைக்க பிடிச்சிட்டு வெளில நிப்பாப்ல. ஸோ இன்னைக்கு நம்ம அண்ணனுடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ணனுடைய படம் ரிலீஸ் ஆகிறனால அந்த படம் வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அண்ணனுடைய படத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாரும் ஒன்னொன்னா வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்க சார். சார், அதாவது தமிழ் சினிமால 75 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். 75 வருஷமா சார் படம் தாறுமாறு தக்காளி சோறு. டேய் தண்ட சோறு, இந்தியா சினிமாவே இது வரைக்கும் சினிமாட்டோகிராஃபினா செம்ம ட்ரீட் ப்ரோ, வேற லெவல். டேய் வைத்தியகாரங்க எங்க உள்ள வரீங்க? அதாவது இந்த படத்துக்கு 33 ஆஸ்கார் அவார்ட் தரலாம் சார். ஒரு வாட்டி படம் பார்க்கலாம் சார். டேய் ஒரு வாட்டி டிக்கெட் எடுத்தா ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும் சார். ஹீரோயின் சூப்பர் சார், மஜா ஆ கயா சார். அவன் ஹிந்தி படம் பார்த்து வந்து பேசுறான் சார். சார் சொல்லுங்க. படம் வேற லெவலு. அண்ணா கலகராப்ல மரண மாசு 150 ஷோ நம்ம பார்க்கிறோம். நீ முதல்ல அத்தை ஷோவை பாரு, ஃபுல்லா தூங்கி தான் நீ. அண்ணா மாசு மரண மாசு பக்கா மாசு. அதான் இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. படத்தை முழுசா வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த படத்தை பத்தி ஏகப்பட்ட கருத்து சொல்லுவாங்க. கேட்டா அவங்களோட ரிவ்யூல தான் படமே நல்லா இருக்குன்றாங்க. சார் நிறைய பேசாதீங்க, குடும்பத்தோட பார்க்கலாம். நன்றி. தியேட்டர்ல ரொம்ப முக்கியமானதுன்னா கவுண்டர்ல டிக்கெட் வாங்குறதே ஒரு அழகு அந்த காலத்துல. ஆமா ஆமா. அதாவது என்னன்னா 2 பக்கம் செவுரு கட்டி வச்சிருப்பாங்க. எங்கேயும் நீங்க மனசு மாறிடக்கூடாது. உள்ள டிக்கெட் வாங்க வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் வெளில போகணும். நடுவுல நீங்க தப்பிச்சு போக முடியாத மாதிரி ஒண்ணு. அதுல முக்கியமானது கவுண்டர்ல இருந்து யார் டிக்கெட் கொடுக்குறாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. இருட்டுல ஒரு கை மட்டும் வந்துருக்கும். ஒரு சில பேரால அவங்களால பொறுக்கவே முடியாது. எப்படியும் அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பாட்டு இருக்கா? பாட்டெல்லாம் இருக்கு. பாட்டு இருக்கு. சில்ட்ரா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. சில்ட்ரா இருக்கா? சார் எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போங்க பாஸ். இந்தா அட்டு இந்தா. சண்டை வருமா? சண்டை வருமா? உனக்கு போய் சண்டை வரும். ஏன்னா எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டு போறாங்க, கலக வரீங்க. போங்க. நான் உங்களுக்கு சார் 500 ரூபாய் கொடு. 500 ரூபாய்க்கு எத்தனை டிக்கெட்? சில்லறை கொடுங்க. 500 ரூபாய்க்கு சில்லறை. வெளில போ. சார் 5 ரூபா குறையுது. 5 ரூபா குறைஞ்சா பரவாயில்ல. வை போ. வெளில இப்படிதான் வந்து அவசரமா டிக்கெட் கொடுப்பாரு. அதுவும் அந்த அப்படி டாப் பண்ணி தான் கொடுப்பாரு அந்த டிக்கெட். ஆனா அதே இப்பெல்லாம் மல்டிப்ளெக்ஸ்ல தே ஆர் சோ டீசன்ட். சார் புல்லுக்கட்டு முத்தம்மா ஒரு டிக்கெட். புல்லுக்கட்டு மொத்தமா 2 டிக்கெட். புல்லுக்கட்டு மொத்தமா 2 டிக்கெட். சென்டர் ரோவா ஓரமான சீட்டா சார்? ஒரு டிக்கெட் தான் சார். ஒரு டிக்கெட் தான். புல்லுக்கட்டு மொத்தமா ஒரு டிக்கெட் சார். ஃபோன் நம்பர் சொல்லுங்க சார். 801599 801599 சொல்லுங்க சார். ஃபோன் நம்பர். ஸ்பீல்பர்க் படத்துக்கு வந்திருக்கேன் சார். புல்லுக்கட்டு மொத்தமா R13 நடு ரோ உங்களுக்காக. சார் புல்லுக்கட்டு மொத்தமா டிக்கெட் வாங்காம போறீங்க. அதுதான் அப்படியே சொன்னேன், நாயா ஊர் பரங்கிமலையிலே பார்க்கலாண்டான்னு. கெத்தா இருக்கும், பெரிய இடம்னு சொன்ன ஊருக்கே தெரியுது நம்ம பார்க்க வந்தது. ஃபோன் நம்பரோட சொல்கிறேன், அசிங்கமா இருக்கு. இதே மல்டிப்ளெக்ஸ்ல உள்ள படம் பார்க்குறாங்க. அதுவும் 3D படம். அதுல புதுசா 3D படம் சில பேர் பார்க்க வருவாங்க. நீ போடல? நான் போட்டு தான் போடலன்னா மங்களா தெரியும்னா? லூசு பேர போட்டாதான்டா மங்களா தெரியும். என்ன பேசுறீங்க? என்ன கிளாஸ் எங்க?
கிளாஸ் எல்லாம் குடிச்சிட்டு நான் அப்படியே கட்டிக்கிட்டு கிளாஸ் குஷ்டு தூக்கி அனுப்பிச்சிட்டியா? குஷ்டு வந்துக்கிற பின்னாடி டீசெண்டாக லேடிஸ்லாம் உட்காந்துக்கிறாங்க. சுமார் அவன் லவர்ஸ் அவங்க எப்பவும் பேசவே மாட்டாங்க. ஏன் எலி இருக்குதுண்ணா? எலிலடா லவ் பேர்ட். ஹாரர் மூவி பார்க்குறவங்க சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பயங்கரமா பீதி இருக்கும், ஆனா அதை வெளியே காமிச்சிக்காம பார்ப்பாங்க. ஐயோ வருது 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 வருது. ஒண்ணுமே இல்ல, துணிதான். ஏமா சும்மா நம்ம போயிடலானே. போயிச்சா? இல்ல அர்ச்சனாக்கு அங்கே தான் இருக்கிறாங்க. இன்டர்வல்ல ஸ்நாக்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்நாக்ஸ் வாங்குறதுல நிறைய புதுமைகள் வந்துருச்சு. அதுவும் மல்டிப்ளெக்ஸ்ல இன்னைக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குற விதமே வேற மாதிரி. பாப்கார்ன், பட்டர் பாப்கார்ன். சார் ஒன் கேரமல், ஒன் வெஜ் பஃப். என்னங்க 2 பாப்கார்ன் வாங்கிட்டு வாங்க. அப்படியே பட்டர் நல்லா தூக்கலா போடுங்க. நல்லா மசாலா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகல பண்ணுங்க. நான் குழந்தையை கூட்டி உள்ள போறேன். சீக்கிரமா வந்துருங்க. சரி. இப்போ இதுல வந்து இந்த ஆர்டர் எடுக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னே நமக்கு வந்து தெரியாது. பயங்கர டென்ஷனா இருக்கும். அவங்க ஆர்டர் கொடுக்குறானா இல்லையான்னு தெரியாது. வாங்க சார். சார் சார் ஒரு காஃபி ஒரு பப்ஸ். சார் காஃபி. சார் ஒரு காஃபி ஒரு பப்ஸ். சார் டிஷ்யூ எடுத்துக்கங்க. சார் ஒரு காஃபி ஒரு பப்ஸ். 1 காஃபி, லார்ஜ் coffee. மீடியம். மீடியம் ஸ்மால். மீடியம் ஸ்மால் இல்ல சார். மீடியம் மீடியம். ஸோ யூ வாண்ட் காம்போ? காம்போ இல்லை சார், காஃபி பப்ஸ் அவ்வளோ. காஃபி பப்ஸ் காம்போ. காஃபி யூ ஹேவ் காஃபி 2 பப்ஸ் காம்போ சார். இல்லை ஒரு பப்ஸ் போகிறோம் சார். ஓகே, அது ஓகேவா? ஓகே சார், ஓகே ஒரு பப்ஸ் காம்போ. want combo? ஓகே சார் கொடுங்க சார். சார் எவ்வளோ சார்? இருப்பா இன்னும் வரல. வாங்குற மாதிரி வாங்கிட்டு இரு வரலையே. வரணும். நான் ஒரே ஒரு ஐட்டம் தானா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் 1 பப்ஸ் பாப்கார்ன். ஓகே. ஓகே சார். எவ்வளோ ஆச்சு? 2675. கேஷ் ஆர் கார்ட் சார்? இஎம்ஐ. கடைசியாக இருக்கிறது இதான் சார். பிரதர் கொஞ்சம் சீக்கிரம் பிரதர். இருந்தா இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரும்போது சில முக்கியமான படங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். எஸ்பெஷலி குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு ஜுராசிக் பார்க் இந்த மாதிரி படம்லாம் போட்டோம்னா இன்டர்வல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரோம். கடைசியா இருந்தது. ஏண்டா போ போ போய் அமைதியா உட்கார் போ. அம்மாட்ட அங்கேயே அமைதியா உட்கார வேண்டியது. உனக்கு தானே வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. சினிமா டிக்கெட் விலையை விட பாப்கார்ன் விலை ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் இன்னைக்கு நடக்கிற சமாச்சாரம். இப்போ இந்த பாப்கார்ன் வந்து திருப்பி வாங்கிட்டு போறாங்க சார். இந்த இது மசாலா எல்லாம் அங்க இருக்கு சார். கோட்டிங் எங்க இருக்கு? நீங்க அங்க போனீங்கன்னா ஒரு 4 பேர் 4 டப்பா காலி பண்ணி நிப்பான். ஏங்க என்னம்மா? போலாமா? இருமா நான் நல்லா குளிக்கிது. அதே அடியில வரைக்கும் அந்த மசாலா போன். சரி வாங்க போலாம், நேரமாச்சு. தியேட்டருக்கு போலாமா? உள்ள போலாமா? எதுக்கு? படம் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? மூஞ்சப்பா சேதிக்க உன்னை கட்டினதுக்கு சிபிராஜ் மாமா கட்டியிருந்தனா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஐயா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அது ஸ்கிரிப்ட்ல இருக்கு. வாயா தட்டு பண்ணி வீட்டுக்கு போலாம். கலக்க போதியார் சாம்பியன்ஸ் டபுள்ஸ்ல இவ்வளோ பெரிய டீம் டபுள்ஸா இன்னைக்கு தான் நாங்கள் பார்க்குறோம். சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து வெறும் தேட்டராகவே படமாகவே பார்த்து வளர்ந்த ஒரு குடும்பத்தில் வந்தவர் சிபி சார்ட்ட ஃபஸ்ட்டு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் டைமிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் தேட்டரில் படம் பார்க்கும்போது என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குமோ அது இந்த ஷோவில் வந்து எனக்கு கிடைச்சது. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா விஷயமும் பண்ணியிருக்கு. முதல் நாள் போய் கஷ்டப்பட்டு டிக்கெட்டு கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கினது, அப்புறம் ரோகிணி தேட்டர்லாம் வந்து முன்ன இந்த எக்ஸ்ட்ரா சீட்ஸ்லாம் போடுவாங்க, அதில் உட்காந்து படம் பார்த்துருக்கேன். அருண்மொழி சார் எப்படி இருந்தது ஆக்ட்? உங்களோட ஆஸ் அ ப்ரொடியூசராக நீங்கள் ஒரு அந்த காதலிக்க நேரமா நாகேஷ் பாலையா அந்த இது பண்ணுவாங்கல்ல,
அந்த ஒரு ஃபீல் கொடுத்தாங்க அந்த ஹாரர் மூவி பார்க்கும்போது. அது எனக்கு அந்த ஃபீல் கிடைச்சது வெரி எக்ஸலண்ட். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு இதில் ஹைலைட்டர் வந்து அந்த படம் முடிஞ்சு வரும்போது ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல, அது ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும். இப்போ இன்னொரு பேர் ஹைலைட்டர்னா இப்போ சில யூடியூபர்ஸ் வந்து எப்போவோ எடுத்து வச்ச ஃபுட்டேஜ் வந்து எல்லா படத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோட பேரை மட்டும் எடிட் பண்ணிட்டு இப்போ அதெல்லாம் கூட நடக்குது. அருமை. அதாவது காஞ்சனா 3 மாதிரி அர்ச்சனா 3ன்னு வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அர்ச்சனா 3. ஓகே, ஒரு பலத்த கைத்தறி ஆதவன் ஜெயச்சந்திரன். Thank you so much. All the best. Thank you. ஓகே, ரோமனா அடுத்து உங்க டீம்ல இருந்து யார் வர போறா? பாலா அண்ட் வினோத். சொல்ல மறந்துட்டேன் சார். நேத்து நம்ம கடைக்கு ரோபோசங்கரன் வந்தா சார். ரோபோசங்கர் வந்தாரா? என்ன வாங்கினாரு சார் வந்து ரிசப்ஷன்ல 2 பொண்ணுங்க நம்பர் வாங்கிட்டு போயிட்டார் சார். இதே வேலையா போச்சு இந்த மனுஷன். சார் அப்புறம் இன்னொரு விஷயம், நேத்து நம்ம கடைக்கு மைனாக்கா வந்தாங்க சார். மைனா வந்தாங்களா? 4 பொருள் திருடி இருக்குமே. அவங்க என்ன கேட்டு வந்தாங்க? ஷோ முடிய போதுனே நம்ம கடையில வேலை கேட்டு வந்தாங்க சார். ஷோ மை காட். இல்லன்னு சொல்லிட்டீங்களா? ஏன்னா லாஸ்ட் வீக் தான் அர்ச்சனா வந்தாங்க, உங்களுக்கு கொடுத்துற ஜாப் நானு. நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிங்களா? சார் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் சார். ராகுல், குணசேகரன், ரமேஷ், சுரேஷ் எல்லாருமே மாசம் கரெக்டா இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க சார். கட்டற பத்தி நான் கேட்கல. எவன் கட்டல அதை மட்டும் சொல்லு. ஒரே ஒருத்தன் மட்டும் 1 வருஷமா இஎம்ஐ கட்டாம இருக்கு சார். யாரா அவன்? பம்மல்ல இருந்து வந்திருக்க பாலா சார். மாசம் தவறாம வீட்டுக்கு போய் கேட்பா சார். அவன் பேசி பேசி என் வாயை கட்டுறானே தவிர 1 மாசம் கூட இஎம்ஐ கட்ட மாட்டான் சார். இஎம்ஐ கட்ட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், சிரிச்சிட்டு இருக்கீங்க. அவனுக்கு நம்ம யாருன்றத காட்டணும்டா. அவனை தூக்கிட்டு வரவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. நான் யாருன்றது இப்ப உங்களுக்கு தெரியும் சார். என் கடையில பொருளை வாங்கிட்டு தரலனா அவங்களுக்கு மரண பயத்தை காட்டணும் சார். நீங்க பயப்படாதீங்க சார். உங்க முகத்துல லைட்டா பயம் தெரியுது. அவர் எந்திரிச்சு நின்னா நீ என்ன ஆவன்னு தெரியுமா? நீங்க நில்லு சார். Please sit down, sit down. நான் யாருன்றது அவனுக்கு தெரியல. டேய் சின்ன பையன் இவங்கிட்ட காசு வாங்க முடியாது உங்களால. அத நீங்க சொல்றீங்களா? ஒரு குச்சத்து சொருனா குல்ஃபி ஐஸ் மாறு பாண்டா. ஒரு கம்பியில தூக்கி விட சொருவி சூடு காட்டி சுத்துனா சவர்மா மாறு பாண்டா. நான் கலாய்க்க அவன் கதறத நான் கண்ணால பாக்குறோம்டா. செத்திங்க செத்திங்க. நாயகன் மீண்டும் வரா எட்டு திக்கும் பயந்தானே. கலவை கொண்டவன் இவன். நிக்க வச்சு கையை நீட்டா டிவி ஆண்டற மாதிரி இருப்பான் இவன். செம்மையா கலாய்க்கிறீங்க. இருக்கு சார், இப்ப இருக்கு சார். நீ என்ன கடை ஓனரா தானே பாத்திருக்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ண உனக்கு தெரியாது. நகை கடை வாசல்ல நாய் பொம்மை வித்துனா காசை கொடுக்கறேன் என்ன சொன்ன? நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அவனை திரும்பி நீ மன்னிக்கலாம் பரவாயில்லை. நான் அவனை மன்னிச்சிட்டேன். ஒரு தடவை மன்னிச்சேன். ஏய் மூக்கு கீழ 3 கோடு போட்டு நடக்க வச்சினா டாக்கிங் டாம் மாதிரியே இருப்பான் சார். எங்க ராஜா ஓடுற சைடுல இருந்து ஒத்துப்பானே வா. இவனெல்லாம் பின்னாடி திருப்பி மண்டை மேல மல்லிப்பூ வச்சா டாண்டி மாதிரியே இருப்பான் சார். சார் நான் பாத்துக்கிறேன் சார். என்ன சொன்னீங்க இப்ப? நீங்க பாத்துக்கிறீங்களா? இவங்களாவது பரவாயில்ல சார். இவன் கையை இப்படி தூக்கி வச்சா ஈபி பாக்ஸ்ல இருக்க அபாய சிம்பிள் மாதிரியே இருப்பான் சார். ஏய் என்னடா எங்காலயே வந்து கலாய்ச்சிட்டு இருக்க உன்னை அடிச்சேன் சார். ஐயோ சார், தலைவா படத்துல வர விஜய் சார் மாதிரியே இருக்கீங்க சார். நான் பயத்தை சமாளிக்கிறியா? உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். ஐயோ மாஸ்டர் பட பவானி விஜய் சேதுபதி. ஐயோ சார் பயந்துட்டான் தெரியுதா? ஏண்டா காசை தரல கழுத்து அறுத்து. திருப்பி பண்ணுங்க. கழுத்து அறுத்து. புஷ்பா அல்லு அர்ஜுன். கலக்குறீங்க சார். சார் சார் உங்களை பார்க்காம என் டைரக்டர் கனவே போயிடுச்சு சார். பாய்ஸ் கோவப்படாதீங்க. சாரிப்பா, காசை வேணா கூட ஒரே குத்துறேன் சார். என் படத்துல நீங்க தான் சார் ஹீரோ. ஹீரோவா? ஆமா சார். காசு கலந்து பெரிய காசு போப்பா. இப்பவே நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் சார். அந்த 5 லட்சத்தை அட்வான்ஸா வச்சுக்கோ. நான் தான் ஹீரோ சார். ஜாலி பண்றோம்.
பண்ணி பண்றோம். பட்டுன்னு ஷூட்டிங் போலாம். ஓகேவா சார்? Ready. சார் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வரணும் சார். யாரு? ஆன் ஸ்பாட்ல மியூசிக் போடுவார் சார். யாரு? Who is that man? யாரு அவரு? இவர் தான் சார் மானாவாரி மிமிக்ரி மைக்கில் வாயிலே எல்லா வெஹிக்கிளையும் விடுவார் சார். சார் வேற லெவல் பண்றாரு சார் இவரு. அவர் அழகான காய் சார். திறமையான ஆளை கூட வச்சிருக்கீங்களே. கெட்டப் பாத்தீங்களா இல்லையா? மார்கழி மாசத்துல சாணி மேல வச்ச பூசணி பூ மாதிரி எவ்வளவு அழகா இருக்காரு சார். இவரு டேட்லாம் கிடைக்காது சார். அனிருத் சாரே இவர் போனதுக்கு அப்புறம் தான் வீட்டை விட்டு வெளில வருவாரு. ஏன் சார் அவ்வளவு பிஸி எதனால அப்படி? இவர் தான் அயன் பண்ண ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாரு சார். நான் ஃபிக்ஸ் பண்ணி இவர் தான் மியூசிக் டைரக்டர் சார். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு சார். வீட்டு வாசல்ல இருந்து போயிருக்காரு. மறுநாள் பார்த்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டார் சார். வாசல் போற எப்படி மறுநாள் ஹாஸ்பிடல்ல? போதையில சாவி ஓட்ட நினைச்சு சுவிட்ச் போர்டு ஓட்டல சாவியை போட்டார் சார். கீழே ஊண்டார், அடிச்சு சாக்கடிச்சு. அப்போ கூட ஆம்புலன்ஸ் கூப்பிடலையே, மண்டை மேல கை வச்சுட்டு வா வா வான்னு சொல்லி சவுண்ட் போனாரு சார். ரெடியா போலாமா? மியூசிக் ரெடியா? ரெடி. ஆக்ஷன். ஆஹா எபோட் டர்ன் மாஸ் என்ட்ரி மோஷன் பிக்சர் சார். எதுக்கு சார் இப்ப டேபிள் ஃபேனை நாலுல வச்ச மாதிரி பொறுமையா திரும்புறீங்க? வேகமா திரும்புங்க சார். எபோட் டர்ன். அப்படியே கண்ணுல நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணனே காமிச்சிட்டீங்க சார். காக்கா ராதாகிருஷ்ணன் யாரு? சார் பழைய தமிழ் ஹீரோ, ஹாலிவுட்ல பெரிய ஆளு. பழைய தமிழ் ஆர்டிஸ்ட் ஹாலிவுட்ல பெரிய. ஓகே சார் நீங்க பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு வலு சேர்க்கிறதுக்கு ஒரு ஹீரோயினை கூப்பிடுறோம் சார். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கூப்பிடுங்க, அவளை கூப்பிடுங்க. லெட்ஸ் வெல்கம் ஹீரோயின். சார் ஹீரோயின் பாருங்க சார். நடிகை வீட்டு நாய் மாதிரி எவ்வளவு பிரமாண்டமா இருக்காங்க சார். பயங்கர பிஸியான ஹீரோயின் சார். கிடைக்கவே மாட்டாங்க, பயங்கர பிஸி. இவங்க நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் 40 நாள் ஓடுச்சு, செகண்ட் படம் 20 நாள் ஓடுச்சு, மூணாவது படம் நடிச்ச ஹீரோ கூட இதுவே ஓடுச்சு. அந்த பெரிய ஆள் சார். Sir, please start the shooting. I want to catch the bomb flight. Come on. இதுக்கு நீங்க எத்தனை படங்கள் பண்ணிருக்கீங்க? 20 படம் பண்ணிருக்காங்க சார். 10 படம் இங்கிலீஷ், 5 படம் ஹிந்தி, 5 படம் தெலுங்கு. சார் அந்த ஹிந்தி படத்துல அப்படியே இடுப்பை வளைச்சி நெரிச்சு என்ன ஹீரோஸ் கூட பண்ணிருக்கீங்க? எல்லா டாப் ஹீரோஸ் கூடயும் பண்ணிருக்காங்க சார். சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் எல்லாரும் கூடயும் பண்ணிருக்காங்க. அதை விடுங்க சார். அந்த ஹிந்தி படத்துல அப்படியே இடுப்பை வளைச்சி நெரிச்சு ஆடுவாங்க சார். அப்படிதான் சார். மேம் நீங்க மேரிடா? சார் மேடம் அன்மேரிட் சார். நடிச்சா அவங்க கூட படம் நடிக்கணும் வந்து மொரட்டு சிங்கிள் சார். அதை விடுங்க சார். ஹீரோனி அப்படியே இடுப்பை வளைச்சி நெரிச்சு ஆடுவாங்க. மேடம் நீங்க ஹிந்தி படம் எத்தனை ஹிந்தி படம் பண்ணிருக்கீங்க? நான் ஹிந்தி படமே பண்ணலையே. அவங்க ஹிந்தி படமே பண்ணலையா? அதை விடுங்க சார். அந்த ஹிந்தி படத்துல அப்படியே வளைச்சி நெரிச்சு ஆடினாங்க சார். சார் நம்ம சீனுக்கு போலாம் சார். ஃப்ளைட் டைம் ஆகுது. ஓகே ரெடி சார், ரெடி சார். நீங்க அங்க நிக்கிறீங்க. ஓகே. நீங்க அங்க நிக்கிறீங்க. ஓகே. 2 பேர் ஓடி வந்து நடுவுல விளக்க பிடிக்கிறீங்க. சார் சார் குஷி படத்துல வர மாதிரி விளக்க. ஓகே 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 புரியுது புரியுது. சூப்பர் சார். யார் சார் இவரு? இப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு? சார் நீங்க விடுங்க மேடம். சார் சீன் போலாம். ஐயோ நீங்களா? சாரி 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஓகே. ஆக்ஷன் ரெடி. So getting late. Come on man, come on, Okay, come ready. on. Come on. Hey. Batista getting. Hey. Getting late man, shooting time, flight. சேசிங் சார். ஓகே சார் நீங்க வந்து அந்த பொண்ணை கூட்டு ஓடுறீங்க. மைக்கு ரெடி. Lift. ஹெலிகாப்டர்ல போறீங்க, மேல தாவுறீங்க. ஹெலிகாப்டர். பட் ட்ரெயின். இஞ்சி மாரே பாய். ஐயா இது மாமண்டூர் கச்சேரி கிடையாது. பட் ஃளைட். சார் பைக். இப்போ கிட்ட நெருங்கிட்டாங்க சார்.
உங்களை அடிக்க போறாங்க சார். சார் ஃபீலிங்ஸ் சார், இப்போ நீங்க அடிக்க ஆரம்பிக்கிறீங்க சார் அவங்கள. சார் தங்கச்சி அடிக்கிறாங்க, தங்கச்சி அடிக்கிறாங்க. யாரு கேட்டுருக்கீங்க? லவ் பண்ணுங்க. உழுவுங்க சார். நான் செத்துட்டேனா? ஆமாப்பா, செத்துட்டேன் செத்துட்டேன். சாவு சாவு. சார் சார் இப்போ என்ன பண்றீங்க? அவங்க இறந்த துக்கம் தாங்க முடியாம நீங்களே விஷம் குடிக்கிறீங்க சார். ஆஹா சார், அந்த போங்க கொடுங்க. உங்க பாஸ் இதுக்கப்புறம் பாஸ். இந்த நகை கடை என் பேர்ல எழுதி வாங்க தான் இந்த பிளானே. ஏஜென்ட் டீனா, ஆபரேஷன் ரெட் கம்ப்ளீட்டட் சார். ஏஜென்ட் விஜய் சார், ஆபரேஷன் கம்ப்ளீட்டட் சார். ஏஜென்ட் பகத் வாசில், ஏஜென்ட் பகத் வாசில். ஏஜென்ட் பப்பாளியப்பன், இவர்களுடைய ஏஜென்ட் உக்ரம். பாலா வினோதன் டீம். என்னடா பாலா, அதாவது ஓப்பனிங்ல வந்து பசங்களாம் எனர்ஜியா இருக்கிறது வேறடா. நீ எப்ப ஆரம்பிச்சியோ முடிக்கிற வரைக்கும் சிரிச்சு சிரிச்சு அந்த மனசு இப்போ வரைக்கும் உட்காரவே இல்லடா. சிபி சார் சூப்பராக இருந்தது, பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ஏன்னா டயலாக் காமெடி பண்ணுறதுங்கிற ஒரு சைடு இருந்தாலும் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளோரை யூஸ் பண்ணி ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. அவர் பாலாவோட கவுண்டர்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே யோசிச்சு வச்சுட்டு வரீங்களா, இல்லை இங்கே வந்து ஸ்பாட்டில் அடிச்சதா இல்லை? ஸ்பாட்டில் வச்சது. ஓகே ஓகே. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து கெஸ் பண்ண முடியல. இவரை வந்து போட்டு தள்ளுறதுக்காக இந்த பிளான். பிளானுங்கிறது இது ஏஜென்டினாவா? சொல்லுங்க அருண்மொழி சார். அவர் கூட பேசுறதுக்கே பயமா இருக்கு. அவர் நம்மளே ஏதாவது கலாச்சி வர. பட் இப்படியே இருங்க, யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யுவர் டேலண்ட் ஹஸ் டு கம் அவுட் நோ மேட்டர் வாட். லைக் Fabulous to the entire team. Super. Very, very well done. சார் நீங்க வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பையனோட அம்மா அவங்க. யார் அவங்களா சார்? அவங்க சார். பேர் என்ன சார்? பேர் வந்து மங்களம். மங்களம். பார்த்தா திமிங்கலம் மாதிரி இருக்காங்களே சார். இவர் தான் மாப்பிள்ளை. பேர் ராண்டி. ராண்டியா? ஆமா. சரியான ஃபோன் நோண்டியா இருக்கானே சார். சார் அவர் வந்து பையனோட அப்பா. அவர் பேர் வந்து ஆதி. வணக்கம். எதுவும் சொல்ல விரும்பல சார். ரைட் சார், நல்ல ஃபேமிலி. என்ன சாப்பிட்றீங்க சார்? என்ன சாப்பிட்றீங்க? அங்கிள் எனக்கு ஒரு டீ மட்டும் போதும் சார். உங்களுக்கு சார்? எனக்கு ஒரு காஃபி போதும் சார். அவங்களுக்கு சார்? இல்ல குடிக்க மாட்டேன். அவ இது குடிக்க மாட்டா. பார்த்தா மொடா குடி மாதிரி இருக்காங்களே சார். என்னங்க சார், வந்ததுக்கு ஒரு மொடக்காவது குடிச்சிட்டு போங்க சார். சார் என்ன சார்? தம்பி, அவங்க வந்து வந்ததுக்கு வந்து சாப்பிடாம போனா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. வெறும் வாயோட போக கூடாது சார். வெறும் வாயோட போக கூடாதுன்னா பொண்ணோட லிப்ஸ்டிக் ஒன்று இருக்கு சார், வாயில வேணா போட்டு போங்க சார். உங்களுக்கு ஏதாவது கவனிக்குமா சார்? சொல்லுங்க சார். சரி, சாத்துக்குடி ஏதாச்சும் சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா சார்? சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா? ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. இந்த டைம்ல சாத்துக்குடி கிடைக்குமா சார்? கூப்பிட்டு வச்சு தயவு செய்து அசிங்கப்படுத்தாதீங்க. சாரி சார். சாரி சார். எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. ஓகே சார். நம்மள கலாச்சாரல அவர் பேர் என்னன்னு கேளுங்க, ஒரு கவுண்டர் போட்டுறலாம். எடுக்காது, எதுவும் எடுக்காது. அவர் பேர் அவர் பேர் வந்து சண்முகம். 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 சண்முகமா? மூஞ்சி பார்த்தா கழுத முகம் மாதிரி இருக்கு அப்படின்னு போட்டு. எதுவும் எடுக்காது தம்பி, எதுவும் எடுக்காது. கேட்கணும் நினைச்சா. என்ன சார் இது சொந்த வீடா வாடகை வீடா இது? என்ன சார், இவ்வளோ பெரிய வீடு, தனியா நான் இருக்கேன், என் பொண்ணு இருக்கா, நாங்க 2 பேர் தான் இருக்கோம். இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, வாடகை வீடு தான் சார். என்னங்க இது? வாடகை வீடு தான் சார். எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். நான் எல்லாரும் சொல்லியிருக்கேன், நீங்க மேல் கொண்டு பேசுங்க. ஏங்க வளன்னு பேசாதீங்க, பொண்ணை வர சொல்லுங்க. அம்சமா அழகா ஒரு பொண்ணை பார்த்த உடனே பஞ்சரானே. அது கண்ணா இல்ல கரண்டா கன்ஃபியூசன். அவ அழக பத்தி பாட இல்ல எஜுகேஷன். எடுத்துக்கப்பா. இந்த எடுத்துக்கிடி. அந்த காலி டம்ளர் இருக்கா? ஆளு கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துனீங்கன்னா இவரு கொடுக்கலாம். நான் ஜூஸ் தானே கேட்டேன். இல்ல சார், ஜூஸ் இல்ல சார். இப்படிலாம் வர வச்சு தயவு செய்து சாப்பிடுங்க அசிங்கப்படுத்தாதீங்க. சார். சாப்பிடுங்க சார். கிடைக்கிறது எனக்கு வேணாம் சார். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன் சார். நம்ம சுந்தர் சார் சொல்லி தான் இந்த இடத்துக்கே வந்தோம். ஓகே சார். சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒண்ணு என்ன படிச்சிருக்கு, என்ன ஒர்க் பண்ணுதுன்றது எனக்கு தெரியாது சரியா. பொண்ணு வந்து பிரஸ்ல ஒர்க் பண்ணுது சார். பிரஸ்னா? பிரஸ்னா பத்திரிக்கை சார். எங்க பத்திரிக்கைங்க? அப்ப செலவு மிச்சம். பத்திரிக்கைல அவங்களே அடிப்பாங்க. ஏய் மூதேவி, பத்திரிக்கைனா அது கிடையாது.
சேலரிலாம் என்ன பெருசா வர மாதிரி தெரியலையே பத்திரிக்கை salary என்ன சார் 40,000 ரூபாய் வாங்குறா சார் மந்த்லி? 40,000 50,000 60,000 அது கவிதாங்க. போன வாரம் பார்த்தல இல்ல நாங்க சைட்ல அவ்வளவுதான் போட்டிருந்தோம். ஆத்தாடி சார் பொண்ணுக்குலாம் நீங்க அதை என்ன பண்ணுவீங்க என்ன போடுவீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா மற்ற விஷயம் பேசுவோம். கேளுங்க. மிஞ்சி போனா ஒரு 50 பவுன் நகை போடுவோம் சார். 50 பவுனா சார்? என் பையன் போட்டிருக்கதே 25 பவுன் சார். ஏங்க மாப்பிள்ளைக்கு வெயிட்டா போடுங்க. கல்லதாமா போடணும் உனக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு தவறு இன்னைக்கு எவ்வளவு விற்கிறது தெரியுமா? பொண்ணு சார், பொண்ணு வந்து ரொம்ப டேலண்ட்னு சொன்னாங்க சார். அதனால வந்து ஏன்னா என் பையனும் ரொம்ப டேலண்ட். 2 பேரும் டேலண்டான ஆட்களை வந்து கல்யாணம் பண்ணி விடுதா பசங்க ரொம்ப நல்லா டேலண்டா இருக்குன்றதுக்காக தான் பேசுறேன். சார் புரியுது சார். என் பொண்ணு சாதாரண பெரிய டான்சர் சார். காலேஜ்லலாம் மார்கழி திங்களெல்லாம் பூ போடுவான் சார். அவ்வளோ பெரிய டான்சர் அவன். ஏங்க எங்க பையன் மட்டும் சும்மாவா? எங்க பையன் பயங்கர டேலண்ட்டுங்க, மல்டி டேலண்டட். அவன்லாம் காலேஜ்ல என்ன மாதிரி கலக்குவான், என்ன மாதிரி மிமிக்ரி பண்ணுவான் தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு கோழி கறி பண்ணியாடா சார் நீங்க என்ன சார் பண்றீங்க? ஏங்க அதை விடுங்க, இவர் மிமிக்ரி பண்றதை பார்த்தாங்க நானே இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏங்க அந்த வாய்ஸ் எடுங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நாங்கள் பொண்ணு எடுக்கிறதுன்றது நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். இருந்தாலும் வந்து பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் பையன் வந்து கட்டிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். ஏன்னா இப்போ ரொம்ப கௌரவமான குடும்பமாக இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப படத்தை பார்த்து நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். அவ்வளோ நல்லா இருக்கு. எவ்வளோ சூப்பரா பண்றாங்க. கலக்கிறீங்க போங்க. சுந்தர் சார் நீங்க என்ன சொல்றீங்க? எங்க முடிவு சொல்லிட்டேன். ஆனா உங்க முடிவு தான் ஃபைனல். வாழ போறவங்க அவங்க ஆயிரங்காலத்து பயிர் கல்யாணம். அதனால தம்பி அங்கிள் பிடிச்சிருக்க? அம்மா சொன்னாங்க கட்டாயத்துல கட்டின, அப்பா சொன்னாங்க கட்டாயத்துல கட்டலாம் சொல்லக்கூடாது. அங்கிள் தனியா பேசணும். பைத்தியக்காரன்றுவாங்க. பொண்ணோட போய் சேர்ந்து பேசு. பொண்ணோட தான் போய் தனியா பேசணும்னு சொல்றேன். அப்படியா? போய் பேசுற. போடா போடா. சார் பொதுவா எங்க வீட்டுலலாம் இந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டோம். பெரியவங்களால் நிச்சயிக்கப்பட்ட வண்ணம் தானே போடுறாங்க. அதான் சார். அப்ப பெரியவங்க தான் பார்த்து பண்ணி வைக்கணும். நீங்களே சின்ன சிசு முடிவு பண்ணி கூடாது. பார்த்த வரைக்கும் 2 பேருமே செட்டா நம்ம தான் தெரியுது. பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அதனால மத்த விஷயங்களையும் சபையில சொல்லிடுங்க. அதான் சபையில சொல்றேன் சார். அப்புறம் நாளைக்கு இது நோட்டா அது நோட்டன்னு யாரும் சொல்லக்கூடாது. தம்பி பாப்பா ஒரு பொண்ணு பிடிச்சிருக்காமா பையனுக்கு? பையனுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஹலோ அவன் பையனுக்கு நான் அவங்கிட்ட கேட்கணும் சார். ஒன்றும் இல்லை, 2 பேருக்கு செட் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணுங்க. ஏன்னா பொண்ணு வேற. தாராளமா பேசுங்க. உங்க வீட்டு பொண்ணு மாதிரிங்க, தாராளமா பேசுங்க. ஏமா நீ மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடுவியாமா? அதெல்லாம் போடுவேன். ஏமா அந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் எனக்கு போடக்கூடாதுமா. ஆன்ட்டிக்கு பிடிக்காது. நீங்க போட வேண்டாம், நான் போடுவேன். என்னங்க இப்படி உங்களுக்கு வாயாடியா இருக்கா? சார் கவலைப்படாதீங்க. நான் யூஸ் பண்ண துணிலாம் உங்ககிட்ட கொடுப்பா. கவலைப்படாதீங்க. நல்லா இருக்கு. அப்பா கையை கொஞ்சம் காட்டுமா. அது என்னமா எஸ்ன்னு குத்தி இருக்க? அது எங்க அப்பா இன்சில். சார் என் பேர் சண்முகம். பரவாயில்ல விடுங்க. மத்தவன் பேரை குத்துறதுக்கு பெத்தவன் பேரை குத்துனா தப்பு இல்லை. மெயினா பொண்ணுக்கு வந்து சமைக்க தெரியணும் சார். ஏன்னா இவ்வளவு வருஷம் வந்து என் பொண்டாட்டி தான் வந்து சமைச்சு உடம்புலாம் வந்து இதுக்கப்புறம் தாங்க சார். இல்ல சார் பொண்ணை கொஞ்சம் செல்லமா வளர்த்ததுனால சமைக்கல சார். ஆனா போக போக கத்துப்பா சார். எல்லாமே சமைச்சிருவான். ஏமா உனக்கு கார் டிரைவ் பண்ண தெரியுமாமா? தெரியாது. ஏன்னா ஆன்ட்டி அடிக்கடி ஷாப்பிங் போவோமா, அதுக்கப்புறம் நீ கார் ஓட்டிட்டு போகணும்ல. இவங்க ஓட்டிட்டு போவாங்க, நீ ஓட்டிட்டு போவீங்களா? என்னங்க ஏங்க என்ன சார் இப்படி பேசுறாங்க சுந்தர் சார்? அவங்க என்ன சார் கேக்குறாங்க? ஒரு பொண்ணு கிட்ட கேக்குற கேள்வி அது. வேலைக்காரி ஆடிஷன் எடுக்கிறாங்க, பொண்ணு எடுக்கிறாங்க சார். ஏங்க அதெல்லாம் விடுங்க. கல்யாணம் பண்ண 10 மாசத்துல ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துறணும். என்ன ஒண்ணு 10 மாசம் கொஞ்சம் தள்ளியே போட்டேன் மேடம். ஏன்னா நீங்களும் கன்சீவா இருக்கீங்க. ஒரே நேரத்துல 2 பிரசவத்தை பார்க்க முடியாது சார். கன்சீவா இல்ல சார், சாப்பிட்டு அப்படி மத ஆயிட்டா சார். சார் அதனால தான் உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றேன் பெல்ட் போட்டு வெளியே வாங்கன்ட்டு. கேவலப்படுத்துறீங்க கூப்பிட்டு வச்சு. என்னங்க இது? என்ன சார் இது? ஏங்க சுந்தர் சார் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஏமா நான் என்ன பேசலாம் கவுண்டர் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. கூப்பிட்டு வச்சு ஒரு அதிகாரி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் போனா 10 பேர் சலிட்டு அடிப்பானுங்க. திரும்பியும் சொல்றேன் சுந்தர் சார் சொல்லி தான் நாங்க வந்தோம். ஏதோ சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் வந்து சார். என்ன சார் ஆளுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறீங்க? இருங்க சார். நீங்க அவ்வளவு கேக்குறீங்களா? நான் பையன்கிட்ட கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. எழுந்து நில்றா கொண்டாரம். இவ்வளோ நான் நின்று நில்றேன். தம்பி வந்து ஃபுல் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணோம் சார் கல்யாணத்துக்கு முன்னாடி. சார் பையன் மேல இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா? இன்சூரன்ஸா சார்? அவன் பேர் எவ்வளவு ப்ராப்பர்ட்டி கணக்கான சொத்துக்கு நாங்க எங்க இன்சூரன்ஸ் போடணும்? சார் பைக் கேக்குறீங்க, நான் பைக் வாங்கி கொடுப்பேன். கல்யாணம் ஆகி 3 மாசத்துல லாரில ஆக்சிடென்ட் செத்துட்டான்னு வச்சுக்கோங்க. சார் அபசகுணமா பேசாதீங்க. அந்த காசை வச்சு என் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுவோம் சார். அதுக்காக கேக்குறேன். சார் நீங்க எதுக்கு இங்க வந்து அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? அதாவது சார் இப்ப பையன் ஜிம்முக்குலாம் போவானா? அவன் எதுக்கு சார் ஜிம்முக்கு போனான்? அவனா பாருங்க. இல்ல சார் பையன் ரொம்ப வீக்கா இருக்கான். பொண்ணு கோவம் வந்தா மார்மலையே எட்டி மிதிப்பா. கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய் செஸ்ட்லாம் ஏத்தி வைக்கணும் சார். சார்லாம் பாருங்க எவ்வளவு அடி வாங்கினாலும் அப்படியே இருக்காரு பாருங்க சார். இந்த மாதிரிலாம் கண்டிஷன்லாம் சுத்தா சார் சொல்லவே இல்லையா இந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணணும்னு? இல்ல சார். அதே மாதிரி சார் பொண்ணை வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணுவா சார். நைட்டு கொஞ்சம் சரக்கு அடிப்பா சார். தப்பா சரக்கு அடிக்குமா?
சரக்கு அடிக்கிற மேட்டர் என்ன சார் இது? ஒரு பொண்ணு போய் இப்படிலாம் பண்ணா எப்படி சார் இது? குடும்பத்தை பண்ணாது. ஆம்பளைங்க யாராவது நல்லா வேலை செஞ்சா பயங்கரமான வேலை செஞ்சா டயர்டாகி போய் சரக்கு அடிக்கிறது இல்லையா? லேடிஸ் பாவம் காலையில இருந்து ஈவினிங் எவ்வளவு நேரம் வேலை செய்யறாங்க, அவங்க சரக்கு அடிப்பாங்க சார். உங்களுக்கு என்ன பையனுக்கு ஆய் கழுவு தெரியுமா? என்னங்க ஆய் கழுவு தெரியுமான்னு கேக்குறேன் சார். சார் ஏன்னா அது எதுக்கு? 10 மாசத்துல புள்ள வேணும்னு கேக்குறீங்கல்ல, அவங்க வேலை பார்க்கும்போது இவன் தான் குழந்தைக்கு ஆய் கழுவணும், அதை முதல்ல கேட்கணும் சார் பொண்ணு பார்க்குற இடத்துல. இல்ல இதெல்லாம் வாஸ்தவமான விஷயம். அப்போ குழந்தை கழுவுறது அதெல்லாம் வந்து நடைமுறையில் அது தப்பு இல்ல. அவங்க வந்து தப்பா சொல்லல தம்பி. நீ மூஞ்ச கக்கூசுக்கு போற மாதிரி வச்சுக்காத. இங்க கூட வந்தவர் தான் எவ்வளவு நியாயமா பேசுறாரு பாருங்க சார். சுந்தர் சார் எதா சொன்னாலும் நியாயமா தான் சார் இருக்கும். ஆனா நீங்க இப்ப பேசுறது சரியில்லை சார். நீங்க சொல்றதெல்லாம் ஒரு மயடா சரி, இன்னொன்னு சார், பையன் பேர்ல சொந்தமா வீடு இருக்கா? ஏன் இருக்கே? பையனுக்கு சொந்தமா கார் இருக்கா? இருக்கே சார். பையனுக்கு சொந்தமா அறிவு இருக்கா? அது இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா உங்க பேச்சை கேட்டு ஆடினானா என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுவா? அவனுக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கணும், அப்பதான் வாழ்க்கையை ரன் பண்ண முடியும் சார். சார் நீங்க ஒரு பொண்ணை பெத்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது சார். நீங்க பிராக்லெஸ்னர் மாதிரி ஏந்து நிக்காதீங்க, உட்காருங்க. புரியுதுங்களா? நீங்க ஒரு பொண்ணை பெத்து இப்படி நீங்க பேசக்கூடாது. முடிவா கேக்குறவங்க என்ன சார் பேச? உங்களுக்கு என்ன சார் வேணும்? உங்களுக்கு உங்க வைஃப் கிட்ட தனியா பேசணும். என்னன்னு கேட்டு வா. இன்னைக்கு 2 முடி பாத்துறேன். பூதத்தை கூட்டு போய் என்ன பண்ண போறீங்க? பொம்பளை தான் நீ. பொண்ணை பெத்துட்டு இப்படி பேசக்கூடாதுன்ற? நீயும் பொம்பளை தானே, ஒழுங்கா இருக்கணும். பையனை பெத்துட்டா நான் பெரிய இதுவா? அது போடுறா தங்கம். போ போய் உட்காரு. சபையில எல்லாம் அப்படி பேசக்கூடாது, போ. எங்க திட்டுறாருங்க ஒரு கூப்பிட்டு. திட்டா? ஆமாங்க சார். என்ன சார் பொண்ணாடி திட்டில வச்சிருக்கீங்க? என்ன உரிமை உங்களுக்கு? சார் உங்ககிட்ட தனியா பேசணும். ஏமா இருமா, அவர் வந்து சபாநாகரிகம் தெரிஞ்சவர். சபையில எதை பேசணுமோ அதை பேசுவார். தனியா கூட்டு போய் பேச போயிருக்காரு. சபைன்னு பார்க்காம உங்களை எதிர்த்து பேசுது. நான் வயசுல மூத்தவன், என்னைய எதிர்த்து பேசுது. உங்க வைஃப் தான், தப்பா எடுத்துக்காதீங்க சார். நீங்க எடுக்கிறதா தப்பா தான் சார் எடுத்துக்க முடியும். ஆரம்பத்துல இருந்து ஒரு மாதிரி மரியாதை பேசுறீங்களா? உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணல சார். சுந்தர் சார் எது சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க. பாருங்க பேசுறது. சுந்தர் சார் சொல்றது உங்களுக்கு எதுவுமே சிங்க் இல்ல. தள்ளி உட்காரு. இல்ல அவரு சுந்தர் சார் சொல்றாருங்க. நான் பேசுறேன், உட்காருங்க. தம்பி சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு, அதனால நம்ம பேச்சுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அதை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு, வேற ஒன்றும் சுந்தர் சார் உங்ககிட்ட தனியா பேசணும் சார். வாங்க. தனியா பேசணுமா? போங்க தைரியமா போங்க சார். போங்க சார், தைரியமா போங்க சார். சொல்லு தம்பி. உங்க சம்மதத்துக்காக நாங்க வெயிட் பண்ணோம். அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துமே நான் தான். நீங்க தான். ஆமா. பெருக்கிறது கூட்டுறது அந்த விஷயத்துக்குலாம் இல்ல, எல்லாமே நான் தான். எல்லாமே அதுக்கு எந்த விஷயத்த கேட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. அதை சொல்ல வந்தேன் சார். நீங்க வந்த உடனே கண்டுபிடிச்சேன் சார். நீங்க ஒரு சார் நான் சொன்னது ஏதாவது மனசு வருத்தப்பட்டீங்களா? அதான் சொல்லிட்டீங்களா, கேவலப்படுத்திட்டீங்களே. அதான் சார், நீங்க எதுவும் ஃபீல் பண்ணல. நான் ஃபீலே பண்ணல. நீங்க சில டைம் ஒரு பெரிய ஒரு வார்ம் ஃபயர் மாதிரி பண்றீங்க சார். அப்படின்னா என்ன தெரியுமா சார்? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பெரிய மாதிரி பண்றீங்க. ஏங்க சுந்தர் சார் அழுவுறாருங்க. சுந்தர் அங்கிள். என்ன சார்? சுந்தர் சார் வாழ்க்கையில எத்தனையோ பேர் சந்திச்சிருக்கிறாரு. ஆனா இவன மாதிரி ஒரு ஆளை சந்திக்கல தம்பி. ஏன் ரொம்ப கேவலப்பட்டு சார்? ஏங்க அவர் ஏதோ திட்டிட்டு இருக்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ரொம்ப கேவலப்படுத்திட்டான் ஒரு நிமிஷம் இருங்க சார். என்ன எவ்வளவு சும்மா சொல்லிட்டு இருக்கேன்? அங்க கூட்ட வச்சு தனியா கேவலப்படுத்துறீங்க. இங்க வந்து சபையில வந்து நல்ல மாதிரி நடிக்கிறேன். போய் அந்த சார் ஓவரா கிடையாது சார். பொண்டாடி அளவு வச்சிருக்கீங்க, சுந்தர் சார் அளவு வச்சிருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? அங்கங்க பொண்ணை தான் கட்டி அளவு வைப்பானுங்க. வந்தவன் நான் ஏன்டா அளவு வைக்கிறோம்? சார் இங்க பாருமா, நம்ம அம்மா வீட்டு சொந்தம். நீ என்னம்மா சொல்ற? உன்னை கேள்வி கேட்டதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நீ என்ன சொல்ற? உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகேப்பா. அப்பாக்கு ஓகேனா உனக்கு ஓகே? ஆமாப்பா. வெளியே போங்க சார், கிளம்புங்க சார். நானா சார் இந்த சம்பந்தம்? நானா? கிளம்புங்க சார். யோ என்ன வாடா? இந்த ஆளு சொல்லி தான் வந்தோம். யோ வர போ. பரவாயில்ல, என்ன திட்டுறீங்க? ஒரு ஆளு நம்பி வந்தா பார்த்தா என்ன திட்டுறீங்க? ஏன் புத்திய சரியாடி. ஒரு ஆளு வெளியே போயிட்டே இருங்க. நீ எப்படிப்பட்ட டார்ச்சர்? சார் லைட்டா கண்ண காமிச்சா உரிச்சிருவானுங்க. சார் நாங்க ஒண்ணு வாழைப்பழம்ல உரிக்கிறதுக்கு இது மாதிரி பேசாதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நானே 10 பேர் அடிக்கிற பவுன்சர். சார் நீங்க வாழைப்பழம் இல்ல, ஆனா பலாப்பழம். உட்கார்ந்து பிரிச்சிடுவோம். சார் உங்களை கூட மன்னிச்சிருவேன், அந்த மன்னிக்க மாட்டேன். நீ பண்ற நான் சொல்லிட்டா இவன் பண்ற டார்ச்சரால தான் எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. போய் பார், நான் பொண்ணு அடக்கொடக்க போயிடலாம்னு பாக்குறேன். இதுக்கு மேல எங்க அம்மாவை என்ன சொன்னேன்? ஏய் உங்க அம்மா செத்ததுக்கே இவன் தான் காரணமா இருப்பா. பார், இதுக்கு மேல எங்க அம்மா என்ன சொன்னாங்க? மூஞ்ச அச்சா அம்மா போடி. ஐயா மூஞ்சி பத்தியா நல்லா இருக்கு.
பொண்ணு பார்க்க வரோம் புடலங்க பார்க்கணும் வந்துட்டாங்க மூஞ்சிங்களை பண்ணல அப்பா 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 உன்னை விட்டு எனக்கு வேற யாரும் இல்லப்பா நீ இல்லைன்னா என்னால அங்க வாழ முடியாதுப்பா இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பண்ணுப்பா இந்த உலகத்துல அப்பா உனக்கு ஒண்ணு இல்லையாப்பா தங்கம் என்ன நம்பி இந்த உலகத்துல நீ வந்திருக்க உன்னை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் போயிடுவானா அப்பா காலைல டிஃபன் சாப்பிடல அதனால கொஞ்சம் மயக்க அடிச்சு கீழே வந்துட்டேன் சார் அதெல்லாம் பயப்படாதம்மா தங்கம் சரி உனக்கு பிபி நிறைய ஆயிடுச்சா இல்லம்மா ஆல்ரெடி நம்ம பண்ண பர்ஃபார்மன்ஸ் நிறைய ஆயிடுச்சு இதுக்கு மேல போட மாட்டாங்கம்மா சரிப்பா ஓகே ரோமனா இன்னைக்கு வந்து நம்ம டூரிங் டாக்கிஸ் ரவுண்ட்ல உங்க டீம்ல இருந்து யார் பெர்ஃபார்ம் பண்ண வர போறா? டிஎஸ்கே அண்டோசா பொண்டாட்டி ஒரு ஏழ்கிடி அவன் சின்ன வேங்கடி மொட்டை மல்ல அரண்டோசர் போட்டு போட்டோ எடுக்கிறாளா தலையில் பெரியவங்க மகேஸ்வரிங்க அதான் அங்க இருக்கா சார் தப்பா நினைச்சுக்காதீங்க மகேஸ்வரி இல்ல மகேஷ் நான் தான் இருக்கேன் சார் மகேஷ் சார் உண்மையில நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன் சரி சார் ஓகே மாடல் திருவுருவரே நல்லா கை தட்டுங்க அவருங்க எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள பாம்பு இருக்குடி வீட்டுக்குள்ள பாம்பு இருக்கு பாப்பா எங்க அடிப்பா ஐயா அந்த பாம்பு இல்ல ஐயா அந்த பாம்பு செத்து 45 வருஷம் ஆச்சு இல்ல அந்த ஜோக்கே இப்ப செத்துருச்சு அடிச்சு நீ அடிச்சுக்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அங்க பாருங்க கேமரா பிராங்க் பண்ண சரி எல்லாம் சரி ஐ லவ் யூ அங்க போ உட்காந்து போய் அப்படியே பேர்ல உட்காந்து எழுதினே போ சார் சிபி சார் இப்போ ஒரு ஆடியோ லஞ்ச் நடக்க போகுது சார் ஆடியோ லஞ்ச் நடக்குது அப்படின்னு நார்மலா சொன்னீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க இப்பெல்லாம் நார்மலா ஒரு விஷயத்த சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க சர்ச்சையா ஒரு விஷயத்த சொன்னா கேட்பாங்க அதனால தான் இங்க பாம்பு இருக்குன்னு சொன்னா உங்களை எல்லாத்தையும் பிராங்க் பண்ணேன் ஏன்னா சின்ன பட்ஜெட் படம் ஆனா நீங்க பிராங்க் அட்டகாசமா பண்ணீங்க எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க நீங்க ரோபோசங்கர் டீமா இல்ல மதுரமுத்து டீமா மேடம் எனக்கு முத்துவனும் பிடிக்கும் ரோபோனும் பிடிக்கும் மகேசனும் பிடிக்கும் மைனாவும் பிடிக்கும் எனக்கு இந்த சைடு இருக்க ஆடியன்ஸும் பிடிக்கும் இந்த சைடு இருக்க ஆடியன்ஸும் பிடிக்கும் எனக்கு சத்யராஜ் சாரும் பிடிக்கும் சிவராஜ் சாரும் பிடிக்கும் எனக்கு கட்டிச்சாவும் பிடிக்கும் கண்மணி பிடிக்கும் ஐ லவ் யூ டூ ஐ லவ் யூ டூ ஐ லவ் யூ டூ ஐ லவ் யூ டூ ஒரு நிகழ்ச்சி ஒரு ஆடியோ லான்ச் அதுக்கு ஒரு தொகுப்பாளர் வேணும் ஒரு ஹோஸ்ட் வேணும் நார்கே ஹோஸ்ட் பத்தி பேசும்போது கோஸ்ட் பேசக்கூடாது கோவப்படாத நீ ரொம்ப அழகான கோஸ்ட் ஐ லவ் யூ இப்ப தட்டுக்கலாம் ஐ லவ் யூ எவ்வளவு சுதந்திரமா ஐ லவ் யூ சொல்ற போற இதை கேட்ட போட்டு ஐ லவ் யூ ரோபோ இந்த மாதிரி நேரத்துல ஆடியன்ஸ் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா பாத்துக்கலாம் பட் ஆனால் இந்த ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டே ஆகணும் அவர் வேற லெவலில் பண்ணுவார் சூப்பராக பண்ணுவார் செம்மையாக பண்ணுவார் அந்த ஹோஸ்ட் வேற யாரும் இல்லை அந்த ஹோஸ்ட் நான் தான் சார் இந்த ப்ரோக்ராமோட ஆடியோ லஞ்சோட ஹோஸ்ட் பாருங்க சார் எவ்வளவு அழகான ஒரு படத்தோட பேரு நீ வேணுண்டி புச்சுமா என்ன பட்ஜெட் படம் நிறைய பேர் நமக்காக பேசுறதுக்கு வந்திருக்காங்க ஒருத்தவங்களா கூப்பிட போறோம் முதலாவதா அவரே வருவாரே வணக்கம் வணக்கம் டிப்டாப் மற்றும் யூடியூப் நண்பர்களே என்ன செய்தோம் மிரட்டுறோம் அம்மியா செத்த பையல சும்மா இல்ல செத்த பிள்ளை நார பிள்ளைகளா பேதில போவான் இருறா
என்ன கத்தான்? ஏய் என்ன நானு கவுத்து போட்டு ஆடிட்டு இருக்கேனா? ஆனா நம்ம பிபி முத்துக்கும் மதுரை முத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். தான் பண்றது காமெடின்னு தெரிஞ்சு பண்ணா அது மதுரை முத்து. தான் பண்றது காமெடினே தெரியாம பண்ணா அதான் பிபி முத்து. என்ன வாய காட்டா? படத்தை பத்தி பேசுங்க. மெண்டல் படத்தை பத்தி பேசி. மெண்டல் மெண்டலா? மெண்டல் என்ன? மெண்டல் என்ன? லூசு நடத்தா லூசு மேல படத்தை பத்தி பேசு. இந்த பாரு நண்பர்களே, ஏகப்பட்டு பேர் லெட்டர் போட்டிருக்கான். யார் போட்டிருக்கான்? அதெல்லாம் ஒருத்தன் போட்டிருக்கான். தலைவரே நீங்க உங்களோட நீ வந்து பாத்தியோ? பாத்தியோ? தலைவரே ஜாமா முன்னேற்ற கழகம் போட்டிருக்கான். அடிக்கடி தம்பி தலைவரே உடஞ்ச கோழி குண்டு. போன வாரம் கோழி குண்டு விளையாண்டீங்கல்ல, அது டபால்னு ஒரு இதுல எனக்கு என்ன வாய்ஸ் இவர் வாய்ஸ் வருது. மதன் பாபு அதை அடிச்சு உடஞ்சிருச்சு கோழி குண்டு. அதான் சொல்றான் தம்பி. மெண்டல் படத்தை பத்தி பேசு. தலைவரே நீங்க வரணும், 4 பேருக்கு தரணும். அதனால நண்பர்களே எல்லாரும் வாங்க, சின்ன சின்ன யூடியூப் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, மறந்துடாம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. படத்தை பத்தி ஏதாவது பேசியா? ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன், நீ பாட்டுக்கு தனியா ஏதாவது பேசுற? இல்ல நக்கு சார், ரோபோ சார், அடுத்த ஆளாவது கொஞ்சம் உருப்படியான ஒரு ஆளா வந்து இந்த படத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரியாவது பேசுவாங்களான்னு பாப்போம். இப்ப லியோனியா சார் நீங்க? நானே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கேன். லியோன் இப்படி பேச மாட்டாங்க. எங்கள் வாழ்வும் எங்களுடைய வளமும் அப்படி. இந்த அருமையான விழாவுக்கு வருகை தந்த ஊடக நண்பர்களுக்கு வணக்கம், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம், யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம், அவர்களுக்கு வணக்கம், இவர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வணக்கத்தை வச்சுக்கப்பா. பேசிட்டு லூசு மேல யாருக்கா போன? வெளியே போய் பேசு. சார் உங்க போன் தான் அடிக்குது. இந்த முட்டா மேல அப்புறமா போன் பண்ணி சொல்றேன். முட்டா பையில அப்புறமா கால் பண்ணுவியா? இன்னைக்கு ஆமா சார், அருமையான ஒரு விழாவுக்கு வந்திருக்கோம். ஆமா சார், படத்தை பத்தி மக்கள் வரணும், பாராட்டு கொடுக்கணும், வெள்ள நிவாரண நிதிக்கு வரணும், ஆதரவு சார். படம் சார், நீ வேணுண்டி புஜ்ஜுமா. இந்த படத்தை பத்தி, நடிச்ச நடிகர்களை பத்தி, வில்லனை பத்தி, ஹீரோவை பத்தி கொஞ்சம் பேசுங்க சார். என்ன படம்? நீ வேணுண்டி புஜ்ஜுமா. பாருங்க, பார்க்காம போங்க. நல்ல படம்னா அவனை பாப்பா மேன். அதனால படம் வரணும், வெள்ள நிவாரண நிதிக்கு தண்ணியில கப்பல் ஓடணும். நான் 10 கிலோமீட்டர் ஓடுவேன், நீ ஓடுவியா? நான் ஏன் சார் நைட்டு 12 மணிக்கு ஃபைட் வரியா? வேற ஏதாவது பேசணுமா மேம்? வேற நிவாரண நிதிக்கு வரணும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் கரெக்டா பேசுறாங்க, யாரும் படத்தை பத்தி பேச மாட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, வந்துட்டாரா? அவர் வராரா? ஐயோ, என்ன சொல்லிக்காம கொண்டிக்காம வராரு. சார், இந்த படம்லாம் எடுத்து ரொம்ப கஷ்டம் சார்.
இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். இதை நம்ம பாட்டுக்கு ஜாலியாக விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணுவோம் சார். என்ன சொல்கிறீங்க? ரிலாக்ஸ். ரோலெக்ஸ் 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 என்ன விட்டுடு. ரோலெக்ஸ் ரோலெக்ஸ் ஒரு மாதிரி கிரின்னு இருக்கு. ரோலெக்ஸ் என்ன சொன்ன? ரோலெக்ஸ் கேட்கல. ரோலெக்ஸ் சார். ஓகே சார். எஸ் சார். கால் மீ சார். கால் பண்ணேன் சார். நாட் ரீச்சபிள் இருக்கு. சாரி சார். சாரி சார். சாரி சார். சார் மன்னிச்சிருங்க சார். சிங்கம் வேட்டையாடும் போது காடே செழிப்பா இருக்கும். சிங்கம் பட்னியா இருக்கும் போது காடே பட்னியா இருக்கும்டா. ஒருத்தன் சினிமாவை எடுக்கிறது, சினிமாவில் நடிக்கிறது, இதெல்லாம் அப்பன் பாட்டன் முப்பாட்டன் தூக்கி கொடுத்த சொத்து நினைச்சியா? ரத்தத்தில் இருக்கும்டா அந்த திறமை. அப்படி ரத்தத்தில் அந்த திறமை இருந்ததுன்னா மக்கள் கொடுக்குறாடா. சார் இல்லை சார். லைஃப் டைம் செட்டில்மெண்டா. மறுபடியும் ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறேனா? சார் கொஞ்சம் நீங்கள் பின்னாடி போங்க சார். சும்மா முடிஞ்சிருச்சுன்னு உடனே வராதிங்க சார். இருங்க சார். நீங்கள் என்ன சும்மா பண்ணுறீங்க? இனிமேட்டு இந்த சினிமா தொழிலெல்லாம் விட்டுட்டு நாங்கள் பாட்டு ஏதோ வேறு தொழிலை பார்க்கலான்னு இருக்கோம் சார். நாங்கள் இது முடியல சார். எங்களால் ப்ரொமோட் பண்ண முடியல சார். ஐயோ அவ்வளோ அவ்வளோ முடிவு பண்ணிடாதீங்க. சமோன் ஹெல்ப் மீ சார். சமோன் ஹெல்ப் மீ சார். சார் சமோன் ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். சார் நல்ல படம் எடுத்துருக்கு சார். சத்தியமா உங்களுக்கு பிடிக்கும் சார். சார் சத்தியமா பாருங்க சார். சார் நல்ல படம் சார். ஒரு ரூபா கொடுத்தா போதும் சார். நல்ல படம் பார்க்கலாம் சார். சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் மை நேம் இஸ் மாறன் நெடுமாறன் சார். டோர் நம்பர் 42 சார். சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சமோன் ஹெல்ப் மீ ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். இப்பெல்லாம் உட்காந்து கெஞ்சிருந்தா தூக்கி கொடுத்துருவாங்க நினைச்சியா? நல்ல படம்னா மக்கள் கொடுக்குறாடா. லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஓகே ஓகே சார். ஓகே கால்மி சார். லான்ச் பண்ணி விடுங்க சார். அவ்வளோ பெரிய ஆளுங்க இருக்காங்க அவங்க கிட்ட. சார் வேணாம் சார். வேணாமா? அவர் வேற படம் லான்ச் பண்ண வந்திருக்காரு சார். இந்த படத்தை நம்மளே பண்ணிப்போம் சார். சிகி சார் பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க. சொல்லுங்க. இல்லை, 2 பேருமே மிமிக்ரி ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அதுவும் அவர் டிஎஸ்கே எடுத்தோன்னே அவர் விஜய் சேதுபதி மாதிரி ஆரம்பிச்சு அப்புறம் டக்கு டக்குன்னு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபைனலாக அவர் அசார் வந்து சூர்யா சார் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ஏன்னா அதுலேயும் ரோலெக்ஸ் மாதிரி வந்து அதுக்கப்புறம் அகைன் மாறன் கேரக்டரில் போனது எல்லாமே வந்து ஃபென்டாஸ்டிக். சார் அன்புமணி சார். அமேசிங் பர்ஃபார்மன்சஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விஜய் சேதுபதி மாதிரி பண்ணது நான் அவர் என்ன இனியும் ஜாஸ்தி பிடிக்க வச்சிருச்சு இவர் பேசுனதை வச்சு அந்த எனர்ஜியை. ஸோ ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ டூ. அநேகமாக இந்த ஷோ பார்த்ததுக்கப்புறம் ஆடியோ ஃபங்க்ஷனு, ரிவ்யூ ஷோ, ரிவ்யூஸ் வந்து வீடியோ இதெல்லாம் கட்டாயிரும்னு நினைக்கிறேன். நல்லதா ரிவ்யூஸ்லாம் கட்டாச்சுன்னா ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்றேன். பட் ஐ திங்க் மாறா நீ ஜெயிச்சிட்ட. மாறா நீ ஜெயிச்சிட்ட. ரோபனா ரெடியா இருக்கீங்க பரிசு தொகையா? சரி சார், மாயோன் படத்தை பற்றி நம்ம பேசலாம். ஏதோ ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. படத்தோட மையம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோயிலுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மர்மம் இருக்கும். அந்த மர்மத்தை கிராக் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் அந்த ஹீரோ. அது வந்து ஆன்மீகமா இல்லை சயின்ஸா அப்படிங்கிற ஒரு ட்ராவல் வந்து படத்தில் த்ரூ அவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து ஆன்மீகமும் இருக்கும், சயின்ஸும் இருக்கும். தமிழ் கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அருண்மொழி சார் வேற யார் யார் பண்ணியிருக்காங்க படத்தில்? சிபி சாரை தவிர டானியா ரவிச்சந்திரன், கேஎஸ் ரவிக்குமார் சார், ராதா ரவி சார், பக்ஸ், அப்புறம் ஹரிஷ் பிராடி சார். அந்த முக்கியமாக படத்தில் இளையராஜா சார் மியூசிக் போட்டிருக்காரு.
80s 90s கிட்ஸ் எல்லாமே வந்து அவருடைய பாடல்கள் கேட்டு தான் நம்ம வளர்ந்துருப்போம். ஸோ எல்லா ஹீரோக்குமே ஒரு ஆசை இருக்கும், என்னைக்கா ஒரு நாள் நம்மளுடைய படத்துக்கு இவர் மியூசிக் போட மாட்டாரு அப்படின்னு. அது வந்து இந்த மாயோன் படத்து மூலமாக நடந்திருக்கு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அருண் சாருக்கு. சார் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கமிங். வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க. வீட்டிலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காமெடி கிங் இருக்கார். சத்யராஜ் சார் இருக்காங்க, நக்கல் நையாண்டிக்கு சிரிக்க வைக்கிறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். இந்த அனுபவம் எப்படி இருந்தது சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இந்த ப்ரோக்ராம் முன்னாடியே நான் வந்திருக்கேன், நிறைய தடவை நான் டிவிலையும் பார்க்குறேன். அந்த எனர்ஜி குறையாமல், அந்த என்டர்டெயின்மெண்ட் குறையாமல் அப்போ இருந்த மாதிரி இப்போவும் வந்து அந்த ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு பெரிய ஷோவில் எங்கள் படத்தை பற்றி நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கும் விஜய் டிவிக்கும் கலக்க போவது யார் டீம் அனைவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ 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 சார். வேற என்ன படத்தை பற்றி ஏதாவது மிஸ் ஆயிருந்தால் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் சார். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாயோன் படம் ஜூன் 24 இப்போது தேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து நான் ஆடியன்ஸுக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஒவ்வொரு தடவையும் வந்து புது புது ஜானர்ஸ் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ஆடியன்ஸ் கொடுக்குற அந்த வரவேற்பு தான். ஸோ அதுக்கு விஜய் டிவி மூலமாக நான் ஆடியன்ஸுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மேடை வந்து பல நடிகர்கள் பல திறமசாலிகளை வந்து உருவாக்கின மேடை. ஸோ இதில் வந்து நாங்கள் கலந்துக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அருண்மொழி சார் சொல்லுங்கள், ப்ரொடியூசர் கம் ஆக்டராகவும் நீங்கள் இதில் வந்திருக்கீங்க இந்த படத்தில். ஆக்டர் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் வேறு. எல்லாமே எதிர்ச்சியாக நடந்தது. ஆக்டர் வந்துட்டு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை உள்ளே போட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஃப்ரீயாக நானே நடிச்சிட்டேன். எங்கள் மாயன் படத்தை ரசித்த மக்களுக்கு நன்றி. இனி பார்க்காத மக்கள் தயவுசெய்து வந்து பாருங்கள். தேங்க்யூ சார். சிபி சார், போன வாரம் வந்து அப்பா வந்து சூப்பரான ஒரு வாய்ஸ் பண்ணார். நீங்கள் ஏதாவது வாய்ஸா ஏதாவது ஒரு ஆக்டர் உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ்? இப்போ இங்கே ஒருத்தர் மன்சூர் அலிகான் சார் மாதிரி ஒன்று பண்ணாரு. உங்க அப்பனே நான் தான் கொன்னேன், உன் பாட்டனே நான் தான் கொன்னேன், அப்புறம் உன்னையும் நான் தான் கொல்ல போறேன், வாடா பார்த்து. எக்ஸாக்டா வராது, ஏதோ ட்ரை. அந்த டைம்ல ஸ்கூல் படிக்கிறப்ப. ஆனா எவ்வளவு மகிழ்ச்சியா மன்சூர் அலிகான் பேசுறாரு பாத்தீங்களா. ஒரு பலத்த கைத்தறல அருண்மொழி சாருக்கும் சிவா சாருக்கும் சொல்லலாம். தேங்க்யூ. ஓகே ரோபனா, அடுத்து உங்க டீம்ல இருந்து யார் வர போறா? நான் தான் வர போறேன். ரோபோ அண்ட் சங்கர். கலவை கொண்டவன் இவன். இப்போ பொதுவாக டிரைவர்ஸ்லாம் ஒரு சில கேரக்டர் இருப்பாங்க. என்ன டிரைவர்ஸ்? கார் டிரைவர், கேப் டிரைவர்ஸ். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து நீ ஒரு ஆர்டிஸ்ட். சரி, நான் வந்து ஃபர்ஸ்ட் உன்னை வந்து பார்க்குறேன். அப்போ அந்த டிரைவருடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? சரி, வண்டி எடுக்கலாம். எதுங்க சார்? எடுங்க சார். என் கூட யார் இருக்கா தெரியுமா? ஐயோ பையன் சார் இருக்காரு. ஆமாம், அவருக்கு வண்டி ஓட்டுறேன். ஓகே ஓகே, கட் பண்ண. எப்படி கால் இப்படியே சொல்றீங்க? இப்போ கியர்லாம் போட்டேன், நீங்க ஸ்ட்ரைட்டா பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த டிரைவர் ஆமாண்ணா, நீங்க இப்போ ஒரிஜினலா ஆர்டிஸ்ட். மேல பார்த்து ஓட்டியா? இது ஒரு கேரக்டர். சூப்பர். ஆனா நடக்குது உண்மைதான். இப்போ செகண்ட் கேரக்டர் வேற யாருன்னு தெரியாது. யாரே. ஆமா, சில பேர் அப்படி பெரிய ஆர்டிஸ்டா இருக்கும், யாரும் தெரியாது. ஆமா சார் போலாங்களா? சீட் பெல்ட் போடுறேன் சார். எங்க சார் போனோம்? திருச்சியா? திருச்சி. ஆமா ஆமா, ஒரு சவாரி வந்திருக்கு. சவாரியா? போயிட்டு இருக்கேன் சார். டிரைவிங்ல பேசாதீங்க, ஓரமா நிறுத்தி பேசுங்க ப்ளீஸ். பேசிட்டு வை அது கத்துது. நான்லாம் 30 வருஷமா டிரைவிங் பண்ணிட்டு இருக்கேன். இறங்கவே மாட்டீங்களா? இறங்கவே மாட்டீங்களா? இது ஒரு கேரக்டர். இதுக்கப்புறம் ஒரு கேரக்டர். இப்போ வந்து நல்லா தூங்கிடுவான். அதாவது நம்ம லாங் டிரைவ் போகிறோம், எனக்கு தூக்கம் வருது,
அதை சொல்லிட்டா பரவாயில்ல, அதை சொல்ல மாட்டாங்க. இப்போ கண்ணு ரெங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணே 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 தூங்காதீங்கண்ணே, தூங்காம ஓட்டுங்க. அப்படி அந்த சாங் முடியறதுக்குள்ள அண்ணே 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 ஓ சூப்பர் சார். அண்ணே அண்ணே தூக்கம் வந்தா நிறுத்தி டீ சாப்பிட்டு போலாண்ணே. இப்போ டீ சாப்பிட்ற இடத்துல நிப்பாட்டி ஒரு டிரைவர் பண்ணாரு. இல்ல உண்மையா இது உண்மையிலே நடந்தது தான். இது உண்மையா அதிகமா நிப்பாட்டி நைட்டு 2 மணி டீ சாப்பிட இறங்கியாச்சு. இப்போ நான் தான் டிரைவர். அண்ணே வாங்க டீ சாப்பிடுவோம். நீங்கள் போய் சாப்பிடுங்க சார். இல்லை உண்மையா உண்மைதான் வாக்கிங்க. ஏன்னா எனர்ஜி ஏற்றிக்கிறாரா. பவுடர் எடுத்தாப்புல, பவுடர் 2 பக்கம் எடுத்து பான்ஸ் போ கூல் ட்ரிங்க்ஸ்ல மூஞ்ச கழுவுனாப்ல. அதெல்லாம் செத்துட்டேன். ஓகே டிரைவர்ஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது பஸ்ஸாக இருந்தாலும் சரி, லாரியாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, எந்த வாகனமாக இருந்தாலும் பேசஞ்சர் கூட பயணிக்கிறவங்களை விட உங்களுக்கு உங்கள் குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் வந்ததுன்னா எவ்வளோ அவசரமான வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாப் பண்ணி தூங்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓட்டுங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் ப்ளஸ் இந்த அறிவுரையும் சொல்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ. ஓகே, நம்ம கலக்க போயார் சாம்பியன்ஸில் டூரிங் டாக்கிஸ் ரவுண்டில் கேஏஜி டைல்ஸ் வழங்குகிற 5000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் யாருக்கு போகுது ஜட்ஜஸ்? பாலால் மினோ. ஓகே, காயரான் மேட்ரஸஸ் அண்ட் பில்லோஸ் வழங்குகிற அந்த கிஃப்ட் ஹேம்பர் யாருக்கு போகுது? This time the Coiron mattresses gift voucher goes to Adavan and Jayachandran. ஓகே மக்களே, அடுத்த வாரம் உங்களை எல்லாருமே வந்து சந்திக்கிறோம். அண்டதன் பாய் ஃப்ரம் மகேஷ் அண்ட் மைனா. இது உங்கள் சத்யா மற்றும் கேஜி டைல்ஸ் வழங்கும் கலக்க போது யார் சாம்பியன்ஸ் பவர்ட் பை டென்வர் டியோடென்ட் கோ பிரசன்ட் பை காயர் அண்ட் மேட்ரஸஸ் அண்ட் பில்லோஸ், சுராஸ் கைட்ஸ் மற்றும் பெஸ்ட் அண்ட் பார். உங்கள் ஸ்டார் விஜய்.